ஹே காய்ஸ், இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்க வாழ்க்கையில மிராக்கிள் நடக்க போகுது. மிராக்கிள்ஸ் உண்மை, அற்புதங்கள் நிகழும். அற்புத மாயாஜாலங்களால நிரப்பப்பட்ட பிரபஞ்சம் தான் இது. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நீங்க நினைச்சதை அடைய முடியும். உங்க சக்தியை நீங்க பயன்படுத்தணும்னா ஸ்கிப் பண்ணாம இந்த பதிவை கடைசி வரை கேளுங்க. மிராக்கிள் நடக்க போகுது. நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நான் சும்மா சொல்ல, எல்லா நேரமும் மக்கள் மிராக்கிள்ஸ பாத்திருக்காங்க. ஆனா யாரு மிராக்கிள் நடக்கும்னு நம்புறாங்களோ அவங்க மட்டும்தான் பாத்திருக்காங்க. மிராக்கிள்லாம் நடக்காதுன்னு நம்புற மக்கள் அதை பார்த்ததே இல்ல. சோ நம்பிக்கை தான் அடிப்படை. உங்களுக்கு என்ன மிராக்கிள் நடக்கணும்னு எனக்கு தெரியாது. எத்தனை மிராக்கிள்ஸ் உங்க வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் பண்ணி நடக்க வைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இங்க குட் நியூஸ் என்னன்னா, இவ்ளோதான் நீ உன் வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும், இத்தனை மிராக்கிள்ஸ் தான் நடக்கும்னு எந்த ஒரு எல்லை கட்டுப்பாடெல்லாம் இல்ல. ஒரே நேரத்துல 2-3 10 மிராக்கிள்ஸ கூட நீங்க நடத்தி காட்ட முடியும். ஜஸ்ட் நான் சொல்றத கவனிச்சு அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள உங்க வாழ்க்கையில மிராக்கிள்ஸ் நடக்கணும்னு நம்பிக்கையோட எதிர்பார்ப்போட இருங்க. ஆரம்பிக்கலாமா? கம்ஃபர்டபுளா ஒரு இடத்துல உட்காந்துக்கங்க. கண்களை மூடிக்கோங்க. நான் சொல்றத அப்படியே கேளுங்க. உங்க ஆழ்மனசுக்கு புரிய வைங்க. எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. மிராக்கிள நடத்துறதுல தான் நம்ம கவனம் இருக்க போகுது. ரிலாக்ஸ். மிராக்கிள்ஸ் உங்க வாழ்க்கைக்கு வர ஆசைப்படுது. அதை உங்க வாழ்க்கைக்குள்ள அனுமதிங்க. நான் சொல்றத நல்லா கவனிச்சு உங்க ஆழ்மனசுக்கு கொண்டு போங்க. அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜியையும் எல்லையற்ற அற்புதங்களையும் என் வாழ்க்கையில நான் அடைஞ்சுகிட்டே இருக்கேன். தினம் தினம் என் வாழ்க்கையில மிராக்கிள் நடக்குது. நான் அதை அடைய தயாராதான் இருக்கேன். வாழ்க்கை போற போக்க நான் நம்புறேன். எதிர்பாராத மிராக்கிள்ஸ் என் வாழ்க்கையில நடந்தா அதை நான் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையோட எல்லா பகுதிகள்லையும் மனம் திறந்து நான் மிராக்கிள்ஸ அடைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் பாசிட்டிவிட்டியையும் மிராக்கிள்களையும் தினம் தினம் ஈர்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை அடைஞ்சிருக்கேன். மிராக்கிள்ஸ் அடைய நான் தகுதியானவன். அதை நான் அடைய தயாரா இருக்கேன். பாசிட்டிவான ஆச்சரியங்கள் எல்லாம் மிராக்கிளோட வடிவில் இப்போ என் வாழ்க்கைக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. அதை என்னால பார்க்க முடியுது, ஃபீல் பண்ண முடியுது. மிராக்கிள நன்றியோட நான் மனசார வரவேற்கிறேன். நான் ஒரு காந்தம். என்னால நான் நினைச்ச அற்புதங்களை ஈர்க்க முடியும். எதிர்பாராத சந்தோஷங்களை ஈர்க்க முடியும். என் வாழ்க்கையோட இந்த பயணத்துல மிராக்கிள்ஸும் ஒரு பகுதி. எல்லாமே என்னோட நல்லதுக்கு மட்டும்தான் நடக்குதுன்னு நான் நம்புறேன். எனக்கு நடக்கிற எல்லாமே நல்லது மட்டும்தான். என் வாழ்க்கையில நான் ஏற்கனவே அடைஞ்ச எல்லா மிராக்கிள்ஸுக்கும் நான் மனசார நன்றியோட இருக்கேன். வாழ்க்கையோட மேஜிக்க நான் நம்புறேன். மிராக்கிள்ஸோட சக்திய நான் நம்புறேன். மிராக்கிள்ஸோட மொத்த எனர்ஜி கூடயும் நான் ஒருங்கிணைஞ்சு இருக்கேன். எனக்கான எல்லாத்தையும் இந்த எனர்ஜி மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுக்குது. நான் உருவாக்குற எண்ணங்களும் வார்த்தைகளும் தான் நான் அனுபவிக்கக்கூடிய மிராக்கிள்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. நான் என்னைக்கும் பாசிட்டிவான எண்ணங்களையும் பாசிட்டிவான வார்த்தைகளையும் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். மிராக்கிள்ஸை ஈர்த்துக்கிட்டு இருக்கேன். பிரபஞ்சத்தோட முழு அன்பும் ஆதரவும் என்னை மொத்தமா சூழ்ந்திருக்கு. மனசார நான் இந்த மிராக்கிள்ஸை வரவேற்றுட்டு இருக்கேன். எல்லையற்ற ஆசீர்வாதங்களும் மிராக்கிள்களும் என்னோட வாழ்க்கையில வந்துட்டே இருக்கு. நான் மிராக்கிள்ஸை ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தம். என் வாழ்க்கையோட சரியான நேரங்களை, ஆன்மீக நேரங்களை நான் மனசார நம்புறேன். எல்லாமே என் வாழ்க்கையில சரியான நேரத்துல எனக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்கு. மிராக்கிள்களையும் சரியான நேரத்துல நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். இப்போ ரிலாக்ஸ்டா கண்ணை திறங்க. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிய ஃபீல் பண்றீங்களா? ரொம்பலாம் குழம்ப வேண்டாம். மிராக்கிள் நடக்கும். அதை எதிர்பார்த்தபடியே அப்படியே விட்டுருங்க. இதை நீங்க இரவு நேரத்துல கேட்டுட்டு படுக்கிறீங்கன்னா இரவுலயே இந்த மிராக்கிள்ஸ் நடக்க ஆரம்பிச்சிரும். நீங்க மிராக்கிள் நடக்கிறதுக்கான அதிகப்படியான எனர்ஜியை அனுப்பிட்டு தூங்கிடுவீங்க. உங்க ஆழ்மனசு அதே எனர்ஜிய இரவு முழுக்க அனுப்பிக்கிட்டே இருக்கும். நீங்க தூங்குனதுக்கு அப்புறமும் மிராக்கிள்ஸ உங்க எனர்ஜி தேட ஆரம்பிக்கும். வைப்ரேஷன்ஸ் அதிகமாகும். நீங்க கேட்ட மிராக்கிள்ஸ் ஒன்னொன்னா ஈர்க்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். காலையில எழுந்து பாப்பீங்க. ஆச்சரியம் உங்களுக்காக காத்திருக்கும். இது நிறைய பேருக்கு ஒர்க் ஆயிருக்கு. அற்புதத்தை நம்பினவங்க, எதிர்பார்த்தவங்க
எல்லாமே இந்த அற்புதங்களை அடைஞ்சிருக்காங்க. இது மேஜிக் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கும் ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன். இது லா படிதான் இயங்குது. இந்த அற்புதங்கள் லா படிதான் நிகழ்த்தப்படுது. ஜஸ்ட் இந்த லா எப்படி இயங்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா, உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை கவனிக்க ஆரம்பிச்சிட்டா போதும், அற்புதங்களை உங்களால பார்க்க முடியும். நீங்க சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள் எனர்ஜியா வெளிப்படும். அந்த எனர்ஜி இயங்க அடிப்படையா இருக்கிறது அதிர்வலைகள். இந்த அதிர்வலைகள் தான் எனர்ஜியா பிரபஞ்சத்துக்கு கொண்டு போய் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற விதிப்படி நீங்க கேட்டத எனர்ஜி கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகுது. சோ எதை நீங்க வெளியிடுறீங்களோ அதையே நீங்க ஈர்ப்பீங்க. காந்தம் மாதிரி எல்லாத்தையும் வெளிப்படுத்தி பந்தா பண்ணி அலப்பற பண்ணாதீங்க. ரகசியமா உங்க வேலைகளை பண்ணுங்க. அமைதியான முறையில செயல்படுங்க. உங்க ரிசல்ட்ஸ் பேசினா போதும். நம்ம இலக்குகளை பத்தி நம்ம சத்தமா எல்லார்கிட்டயும் சொல்றப்போ வெளியே இருக்கவங்க கிட்ட இருந்து அவங்களோட ஒப்பீனியன்ஸ் வரும். இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. சோ அங்கிருந்து வர எனர்ஜிஸ் வேறையா இருக்கும். இது உங்க மனசோட உங்களோட எனர்ஜிய பாதிக்கும். அப்புறம் அறிவியல் படி ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, நீங்க உங்க பிளான்ஸ் எல்லாம் சத்தம் போட்டு எல்லார்ட்டையும் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்க மூளை அதை ஏற்கனவே அடைஞ்ச மாதிரி டோபமைனை ரிலீஸ் பண்ணிடும். சோ உங்க பிளானை செயல்படுத்துறதுக்கான மோட்டிவேஷன் சுத்தமா இல்லாம போயிடும். அதனாலதான் பெரிய பெரிய ஆன்மீக தலைவர்கள், சாதனையாளர்கள், வெற்றியாளர்கள் எல்லாரும் அமைதியா நாசூக்கா வேலையை செஞ்சு முடிச்சிருவாங்க. அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு நியூஸ் வர்றப்பதான் தெரியும் இப்படி ஒரு விஷயத்த அவங்க செஞ்சிருக்காங்கன்னு. எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம அவங்களோட எனர்ஜியும் அதிர்வலைகளும் சீரா இயங்கிருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா பிரபஞ்சத்துல இருக்க சேம் எனர்ஜியை ஈர்த்திருக்கு. சோ சிம்பிள். ரகசியமா வேலை பாருங்க. பிளான்ஸ் எல்லாம் ரகசியமாவே வச்சுக்கோங்க. அதுக்கான வேலைகளை ஆரவாரம் இல்லாம ஊருக்கே பறையடிக்காம அமைதியா செய்யுங்க. உங்க ரிசல்ட்டும் உங்க வெற்றியும் பேசட்டும். இப்படிதான் நீங்க கேட்க போற அற்புதங்களும் நடக்க போகுது. நான் சொன்ன அஃபர்மேஷன்ஸை நீங்க மனசார கேட்டப்புறம், ஆழ் மனசுக்கு பதிச்சப்புறமா நீங்க என்ன அற்புதங்கள் நடக்கணும்னு நினைச்சீங்களோ, எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்களோ அது நடக்கும். இந்த உலகத்துல எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது, எதையுமே மாத்த முடியாதுன்னு நினைக்காதீங்க. இப்போ நம்ம பாக்குற இந்த உலகம் மாயாஜால உலகம் தான். இது நிலையானதில்ல. இது நம்ம கண்ணுக்கு தெரியுற ஒரு பிம்பம் மட்டும்தான். நம்ம ஞான கண்ணை வச்சு மைண்டோட சக்தியை வச்சு பாக்குறப்பதான் உண்மையான உலகம் தெரியும். இதுக்குமே நான் அறிவியல் ஆராய்ச்சிய சொல்றேனே, நம்மளோட இந்த உலகம், நம்ம பாக்குற இந்த உலகம் ரியாலிட்டின்னு நினைக்கிற உலகம் நம்மளோட சுயநினைவால வடிவமைக்கப்பட்டதுதான். ஹக்கோபோ கின்பர்க் அப்படிங்கிறவரு ஒரு ஆராய்ச்சி செஞ்சாரு. த நியூரோனல் ஃபீல்ட். இது கண்ணுக்கு தெரியாத மேட்ரிக்ஸ். இங்கதான் நம்ம நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிற விஷயங்கள் கூட நடக்கும். எல்லாமே இங்க பாசிபிள். கிரின்பர்க் என்ன ஆராய்ச்சி பண்ணாருன்னா, எப்படி நம்மளோட மூளை இந்த நியூரானல் ஃபீல்டு கூட கனெக்ட் ஆகுது அப்படின்னு தேடினாரு. அதிர்ஷ்டம், விதி, தலையெழுத்து, இப்படி நம்ம புரிஞ்சுக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம மனசுக்குள்ள சின்ன வயசுல இருந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சதோட வெளிப்பாடுதான். நம்ம அதிர்வு நிலையோட வெளிப்பாடுதான். ப்ரோக்ராம் பண்ணதுன்னா அதை மாத்த முடியும் தானே. நமக்குள்ள இதான்னு நம்ம பண்ணி வச்சிருக்க ப்ரோக்ராமிங்க வெவ்வேறு ஃப்ரீக்வன்சியை கொடுத்து மாத்தலாம். எப்படி? நம்ம எண்ணங்கள், நம்பிக்கைகள், உணர்ச்சிகள், இது மூணுக்கும் சக்தி வாய்ந்த அதிர்வுகள் இருக்கு. நம்மளோட மொத்த உலகத்தையுமே மாத்தக்கூடிய சக்தி இது மூணு கிட்டையும் இருக்கு. சோ நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம எண்ணங்கள், நம்பிக்கைகள், உணர்ச்சிகளை வச்சு ப்ரோக்ராம் பண்ண விஷயத்தை தான் இப்ப வரைக்கும் ஈர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மைதான். இந்த ரியாலிட்டி மாயாஜாலம் தான். நம்ம புரிஞ்சுக்கிற விதம் தான். ஏன் உங்களுக்கு பிடிக்காத மேக்ஸ் கிளாஸ் இன்னொருத்தருக்கு பிடிக்கணும்? உங்களுக்கு பிடிக்காத வெஜ் சாப்பாடு இன்னொருத்தனுக்கு ஃபேவரட்டா இருக்கணும்? ஏன்னா அவன் தன்னோட சுயநினைவை வச்சு இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிற விதமும் தன்னோட மனசை ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிற விதமும் தான் காரணம். சோ இந்த ரியாலிட்டி அப்படிங்கிறது மாத்தக்கூடியதுதான், ஈர்க்கப்படக்கூடியதுதான். இது ஆன்மீக ரீதியா மட்டும் இல்லாம சயின்ஸ் ரீதியாவும் நிரூபிக்கப்பட்டு நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட இந்த ஆழ் மனசுக்கு சக்தி அதிகம். நீங்க தூங்குனா கூட வேலை செய்யக்கூடிய ஆயுதம் இது. இந்த ஆயுதத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். அதுக்காக தான் இரவு நேரத்துல அந்த அஃபர்மேஷன்ஸ ஆழ் மனசுக்கு கேட்க வைங்கன்னு சொன்னேன். எந்த தொந்தரவும் இல்லாம ஆழ் மனசு இரவு நேரத்துல சீரா செயல்படும். ஆழ் மனசுக்கு நிஜம் எது, கற்பனை எதுன்னு வித்தியாசப்படுத்தி எல்லாம் பார்க்க தெரியாது. நீங்க எதை திரும்ப திரும்ப சொல்றீங்களோ, எதுக்கு உங்க உணர்ச்சிகளை கொட்டுறீங்களோ, அதுக்குதான் உங்க ஆழ் மனசு ரெஸ்பாண்ட் பண்ணும். சோ நீங்க திரும்ப திரும்ப அஃபர்மேஷன்ஸ சொல்றப்போ உங்களுக்கு அது நம்பிக்கையா ஆழமா நல்லா பதிஞ்சிரும். இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு டிப் சொல்றேன். நீங்க அஃபர்மேஷன்ஸ 2 தடவை நல்லா கேளுங்க. முதல் முறை ஜஸ்ட் கேளுங்க. 2வது வாட்டி அதை கற்பனை பண்ணி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி ஃபீல் பண்ணி கேளுங்க. ஏன்னா விஷுவலைசேஷனோ இந்த எமோஷனோ உங்க ஆழ்மனச இந்த மிராக்கிள்ஸ்லாம் உண்மைன்னு சீக்கிரம் நம்ப வைக்கும். அதிகப்படியான எனர்ஜியும் வெளிப்படுத்தும். உங்களுக்குள்ள நீங்க உங்களை நல்லா புஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும், வைப்ரேஷன்ஸ் மாறும். பிரபஞ்சம் உங்களோட புது எனர்ஜிக்கு ஏத்த எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்து உங்க கூட நெருக்கமாகும். இங்க மேனிஃபெஸ்டேஷனுக்கு பெரிய தடையா இருக்கிறது
ஏத்துக்காம மறுக்கிறது தான். இது உண்மை இல்ல, இது நடக்காது, நான் நம்ப மாட்டேன்னு நீங்க பண்ற பிடிவாதம். இல்ல உங்களுக்குள்ள ஒருத்தன் உட்கார்ந்துருக்கானே உங்களை குழப்புறதுக்குன்னே, அவன் பண்ற பிடிவாதம் தான். அவனை அமைதியாக்கணும்னா நீங்க எந்நேரமும் பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே சிந்திக்கணும். முடிஞ்சா தினமும் காலையில இரவுன்னு நீங்க நன்றியோட இருக்க 3 விஷயங்கள், உங்களை பத்தின 3 பாசிட்டிவ் விஷயங்களை ஒரு டைரியில எழுதிக்கிட்டே வாங்க. உள்ள இருக்காவன் பொட்டி பாம்பா அடங்கிருவான், இனி பேசவே மாட்டான். அப்படியே பேசினாலும் அவனே பாசிட்டிவா தான் பேசுவான். நம்ம ஒவ்வொன்னையும் கவனிச்சு கேர் எடுத்தாதான் நம்ம வெளியிடுற எனர்ஜிகள் எந்த தொந்தரவும் இல்லாம சீரா ஃப்ளோ ஆகும். உங்க வாழ்க்கையோட டைமிங்க நம்புங்க. எல்லா சரியான விஷயங்களும் சரியான நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இருக்க பிரசன்ட் தருணத்தை கொண்டாடுங்க. பாசிட்டிவிட்டிய உங்களுக்குள்ளேயும் உங்களை சுத்தியும் நிரப்புங்க. அமைதிக்கும் நம்பிக்கைக்கும் பாசிட்டிவ் எனர்ஜிக்கும் பிரபஞ்சம் வேகமா பதிலளிக்கும். உங்களுக்கு மிராக்கிள்ஸ் வேகமா நடக்கும். சரி, இப்போ இன்னொரு வாட்டி அதே அஃபர்மேஷன்ஸ உங்க ஆழ் மனசுக்கு சொல்லலாம். நைட் டைம்ல கேளுங்க. இந்த முறை நீங்க சொல்ற ஒவ்வொரு அஃபர்மேஷனையும் கற்பனை பண்ணி மனசார உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி கேளுங்க. ஆரம்பிக்கலாமா? கம்ஃபர்டபுளா ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க, கண்களை மூடிக்கோங்க. நான் சொல்றத அப்படியே கேளுங்க. உங்க ஆழ் மனசுக்கு புரிய வைங்க. எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. மிராக்கிளை நடத்துறதுலதான் நம்ம கவனம் இருக்க போகுது. ரிலாக்ஸ். மிராக்கிள்ஸ் உங்க வாழ்க்கைக்கு வர ஆசைப்படுது. அத உங்க வாழ்க்கைக்குள்ள அனுமதிங்க. நான் சொல்றத நல்லா கவனிச்சு உங்க ஆழ் மனசுக்கு கொண்டு போங்க. அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜியையும் எல்லையற்ற அற்புதங்களையும் என் வாழ்க்கையில நான் அடைஞ்சுகிட்டே இருக்கேன். தினம் என் வாழ்க்கையில மிராக்கிள் நடக்குது. நான் அதை அடைய தயாராதான் இருக்கேன். வாழ்க்கை போற போக்க நான் நம்புறேன். எதிர்பாராத மிராக்கிள்ஸ் என் வாழ்க்கையில நடந்தா அதை நான் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையோட எல்லா பகுதிகள்லையும் மனம் திறந்து நான் மிராக்கிள்ஸை அடைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் பாசிட்டிவிட்டியையும் மிராக்கிள்களையும் தினம் ஈர்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை அடைஞ்சிருக்கேன். மிராக்கிள்ஸ் அடைய நான் தகுதியானவன். அதை நான் அடைய தயாரா இருக்கேன். பாசிட்டிவான ஆச்சரியங்கள் எல்லாம் மிராக்கிளோட வடிவுல இப்போ என் வாழ்க்கைக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. அதை என்னால பார்க்க முடியுது, ஃபீல் பண்ண முடியுது. மிராக்கிளை நன்றியோட நான் மனசார வரவேற்கிறேன். நான் ஒரு காந்தம். என்னால நான் நினைச்ச அற்புதங்களை ஈர்க்க முடியும். எதிர்பாராத சந்தோஷங்களை ஈர்க்க முடியும். என் வாழ்க்கையோட இந்த பயணத்துல மிராக்கிள்ஸும் ஒரு பகுதி. எல்லாமே என்னோட நல்லதுக்கு மட்டும்தான் நடக்குதுன்னு நான் நம்புறேன். எனக்கு நடக்கிற எல்லாமே நல்லது மட்டும்தான். என் வாழ்க்கையில நான் ஏற்கனவே அடைஞ்ச எல்லா மிராக்கிள்ஸுக்கும் நான் மனசார நன்றியோட இருக்கேன். வாழ்க்கையோட மேஜிக்க நான் நம்புறேன். மிராக்கிள்ஸோட சக்திய நான் நம்புறேன். மிராக்கிள்ஸோட மொத்த எனர்ஜி கூடயும் நான் ஒருங்கிணைஞ்சு இருக்கேன். எனக்கான எல்லாத்தையும் இந்த எனர்ஜி மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுக்குது. நான் உருவாக்குற எண்ணங்களும் வார்த்தைகளும் தான் நான் அனுபவிக்கக்கூடிய மிராக்கிள்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. நான் என்னைக்கும் பாசிட்டிவான எண்ணங்களையும் பாசிட்டிவான வார்த்தைகளையும் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். மிராக்கிள்ஸை ஈர்த்துக்கிட்டு இருக்கேன். பிரபஞ்சத்தோட முழு அன்பும் ஆதரவும் என்ன மொத்தமா சூழ்ந்திருக்கு. மனசார நான் இந்த மிராக்கிள்ஸை வரவேற்றுட்டு இருக்கேன். எல்லையற்ற ஆசீர்வாதங்களும் மிராக்கிள்களும் என்னோட வாழ்க்கையில வந்துட்டே இருக்கு. நான் மிராக்கிள்ஸை ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தம். என் வாழ்க்கையோட சரியான நேரங்களை, ஆன்மீக நேரங்களை நான் மனசார நம்புறேன். எல்லாமே என் வாழ்க்கையில சரியான நேரத்துல எனக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்கு. மிராக்கிள்களையும் சரியான நேரத்துல நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். ரிலாக்ஸ்டா இப்ப கண்ணை தொறங்க. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிய ஃபீல் பண்றீங்களா? ரொம்ப குழம்ப வேண்டாம். மிராக்கிள் நடக்கும்னு அதை எதிர்பார்த்தபடி அப்படியே விட்டுருங்க. நாளைக்கு முழுக்க பாருங்க, ஏதாச்சும் ஒரு மிராக்கிளாச்சும் நடக்கும். உங்களோட மிராக்கிளை கமெண்ட்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மத்தவங்களும் மிராக்கிள்ஸ் நடத்துறதுல ஆர்வம் காட்டுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். நன்றி.